ரஜினிகாந்தின் கூலி படத்தில் புதிய ஸ்டைல் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது. ஆனால் அதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் ரஜினிக்காக எழுதின அந்த கதை என்ன? ஒரு வில்லன் கதாபாத்திரம் எப்படி இருக்கும்? அந்த கதை எப்படி கூலியாக மாறியது? இதை முழுவதும் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரைம் பஸ்டர் நியூஸ். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது கூலி படத்தில் உள்ள ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போறோம். ரஜினிகாந்த் மற்றும் லோகேஷ் கனகராஜ் எழுதிய ஒரு ஃபேண்டசி கதை. படத்தை பார்த்த அனிருத் மற்றும் அவரது குழுவும் படம் பார்த்துட்டு படம் பிளாஸ்டா இருக்கு என்று சொன்னாங்கன்னு லோகேஷ் கனகராஜ் சொன்னார். இந்த படம் எல்சியூவுடனும் இல்லாமல், டைம் டிராவல் கதையும் இல்லாமல், கேங்ஸ்டார் படத்தோடு கோல்ட் கதையாக இருக்க போகுது. இப்போது தெரியுமா, லோகேஷ் சொன்னார், ரஜினிக்காக ஒரு முழு கதை எழுதினேன். அதில் ரஜினி ஒரு வில்லனாகவும் வேறு யாரோ ஹீரோவாக நடிக்க வைக்கலாம் என்றும் நினைத்தேன். படத்தில் அந்த கதை 2 ஆண்டுகள் படப்பிடிப்பு செய்ய வேண்டும் நிலை இருந்தது. ரஜினிகாந்த் அவர்களின் நேரத்தை வீணடிக்க கூடாது என்பதற்காக அந்த கதையை கைவிட்டேன். இது எல்லாம் தெரிய வந்ததும் ரஜினிகாந்த் சொன்னாராம், இந்த கூலி படம் அருமையாக இருக்கிறது. இந்த படம் வெற்றியடைந்தால் நாம் மீண்டும் ஒரு படம் பண்ணலாம். அப்போ மீண்டும் லோகேஷ் அவர்கள் ரஜினியை வைத்து படம் எடுத்தால் அது அந்த ஃபேண்டசி கதையாகத்தான் இருக்கும் எனவும் கூறியுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.